பழமை காலத்தில் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் ஒன்றாகச் சேர்ந்து பார்க்கடலை கடைந்தார்கள். அமிர்தம் எனப்படும் மறுபிறவியின்றி அமர வாழச் செய்யும் ஒரு அழியா உயிர் ஊற்றாகிய தேவர்கள் தேடிய வாசல். பார்க்கடலை கடைத்தபோது அமிர்த குடம் தோன்றியது. தேவர்கள் அதை வைத்துக்கொள்ள ஆசைப்பட அசுரர்களும் அதையே நாடினார்கள். இப்போது விஷ்ணு இந்த சண்டையை தவிர்க்க ஒரு அழகிய பெண் ரூபமாக மோகினி அவதாரம் எடுத்தார். அவர் சொன்னார், நான் அமிர்தத்தை நியாயமாக பகிர்கிறேன், எல்லாரும் ஒழுங்காக இருக்க வேண்டும். மோகினியின் அழகில் மயங்கிய அசுரர்கள் அமைதியாக அமர்ந்தனர். ஆனால் அவர் அமிர்தத்தை முதலில் தேவர்களுக்கு மட்டும் அளிக்கத் தொடங்கினார். சுவர்ணபானு என்ற ஒரு அசுரன் இது விஷ்ணுவின் தந்திரம் என்பதை உணர்ந்தான். உடனே தேவரின் வேடமிட்டு அமிர்தம் வாங்க வந்தான். அவன் சூரியனும் சந்திரனும் அவனை அடையாளம் கண்டுபிடித்தார்கள். உடனே விஷ்ணு தனது சக்கராயுதத்தை வீசி சுவர்ணபானுவின் தலை மற்றும் உடலை பிரித்தார். ஆனால் அவன் ஏற்கனவே அமிர்தம் குடித்துவிட்டதால் அவன் மரிக்கவில்லை. அவன் தலையால் ராகு ஆனான், அவன் உடலால் கேது ஆனான். இவர்கள் இருவரும் அசுர கிரகங்களாக ஆகாசத்தில் நிலை பெற்றனர்.